விஜய் கிட்ட யாராவது போய் ஐம்பெருங்குழுனா என்ன, எண்பேராயம்னா என்னன்னு கேட்டிருக்கோம். பதில் சொல்லி போட்டு அதுக்கப்புறம் மிச்சத்தை பார்த்துருவோம் நம்ம. விஜய் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடும் தயவு செஞ்சு அவருக்கு ஒரு புத்தகத்தை வாங்கி கொடுங்க. இதுல ஒரே ஒரு கட்டுரை படிங்க பாருங்க. எல்லா இடத்துல என்ன பத்தி தான் பேசுறீங்க அப்படிதான். ஆமா, யாரு வரமாட்டேங்கிறானோ, யாருக்கு புரிய மாட்டேங்குதோ அவனை பத்தி தானே பேச முடியும். ஏன் தெரியுமா வள்ளுவர் சொல்றாரு, இன்மையில் இன்மை விருந்தோர் ஆள்கிறார். விஜய் மட்டுமல்ல, இன்னும் நிறைய கட்சிக்காரர்கள் வர வேண்டும், நிறைய புதிய கட்சி வர வேண்டும், நம்ம வரவேற்கணும். அவர்கள் யாருக்கும் ஒண்ணு தெரியல. இன்னைக்கு நான் சொன்னது இருக்கு பாத்தீங்களா, ஒரு கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துக்குள்ள சட்டத்திட்ட குழு போட்டு 2 ஆண்டு காலம் உழைத்து சட்டத்திட்டத்தை ஒழுங்குபடுத்தலாம் சொன்னாங்கல்ல, அது கூட நம்ம சொல்லித்தான் அவங்களுக்கு தெரியும். ஓ, கட்சி இதெல்லாம் செய்யணுமா? நம்ம இட்டுன்னு வர்றது இட்டுன்னு போறதுதான் கட்சி நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இட்டுன்னு வர்றது இட்டுன்னு போறது இல்ல போல இருக்கு கட்சி எப்படின்னு. எடப்பாடி பழனிசாமி ஒரு விபத்தில் முதல்வராகி காலில் விழுந்து முதல்வராகி இருந்த பொழுது இந்த நாட்டினுடைய ஆளுநரால் அவமானப்படுத்தப்பட்டாரு. என்னுடைய முதலமைச்சர் அவமானப்படுத்தாதீங்கன்னு சொல்லி முதல் குரல் எழுப்பியது நம்முடைய இன்றைய முதல்வரும் அன்றைய எதிர்க்கட்சி தலைவரும் அந்த திரு ஸ்டாலின் அவர்கள் தான் முதல் குரல் எழுப்பினாரு. தலைவரை எதிர்த்து ஒரு குரல் ஒரு கட்சியில எப்ப வர முடியும் அப்படின்னா, அந்த கட்சி தத்துவத்தை பேசும்போது மட்டும் தான் வர முடியும். தமிழ்நாட்டுடைய மாடர்ன் ஆர்கிடெக்ட் யாருன்னா கலைஞர் தான். ஒரு மனிதன் தன் மனதில் அத்தனையும் தேக்கி வைத்திருந்து மீண்டும் 13 ஆண்டு காலம் கழித்து தான் ஆட்சிக்கு வந்த பொழுது பொறுப்பேற்றுக் கொள்ளும் நிகழ்ச்சியை அதே வள்ளுவர் கோட்டத்தில் வைத்து நடத்தியதற்குல்ல 54 புத்தகம் ஒருத்தர் எழுதியிருக்கிறது. தன் கட்சிக்காரர்களோடு உரையாடுவதற்காக அவர் எழுதிய கடிதங்கள் இருக்குல்ல, 54 தொகுப்பு என்பது அடுக்கி வச்சீங்கன்னா கலைஞரை விட 2 மடங்கு உயரம் வரும் அந்த புத்தகம்.